ஏன்டா இப்படி வயித்தெரிச்சல கிளப்புறீங்க? ஆக்சுவலா வந்துட்டு நான் ஒரு நல்ல ஹூக் லைனோட ஒரு படம் பார்க்கலாம்னு நெனச்சு பார்த்தது தான் ஒரு ஹாரர் த்ரில்லர் படம். தி ஸ்ட்ரேஞ்சர் சாப்டர் 1. ஸோ இது வந்து இப்போ ரீசென்ட்டா அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆயிருந்தது. அதனுடைய ஒன் லைன் என்னவோ நல்லா தான் இருக்கும். ஆக்சுவலா என்னன்னா, ஒரு கப்பிள்ஸ் ஸோ அவங்க வந்து அவங்களுடைய கார் எடுத்துட்டு ஒரு அட்வென்ச்சரஸ் ட்ரிப்புக்காக வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு காட்டுக்கு போறாங்க. ஸோ அந்த காட்டுல சில பல இடம் தான் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு ஹோட்டல். ஸோ அந்த ஹோட்டல்ல போயிட்டு சாப்பிடுறாங்க. சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா, அங்க பார்க்குறவங்க எல்லாருமே ஒரு மாரியா தான் இவங்கள பார்க்குறாங்க. லைக் என்னன்னா ஒரு ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்ச் மிஸ்ட்ரி இருக்கிற மாதிரியே அந்த மற்ற கேரக்டர்ஸ்லாம் காமிப்பாங்க. ஹீரோ அண்ட் ஹீரோயினை தவிர மிச்சம் எல்லாமே மிஸ்ட்ரியோட தான் பார்க்கும். ஸோ அதனால வந்து அது ஓகே ஒன்லைனாக ஒர்க் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா, வெளில வந்து பார்த்தா அவங்களோட எடுத்துட்டு வந்த கார் வந்து ரிப்பேர் ஆகிடுது. உடனே பக்கத்தில் யாரோ ஒருத்தர் மெக்கானிக்னு சொல்லிட்டு வந்து கதவை துற நான் உனக்கு இதை சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ இன்னைக்கு காரை விட்டுட்டு போ நாளைக்கு வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஸோ அதை நம்பி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ என்ன பண்ணுறது, இப்போ நம்ம அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த ஹோட்டலே வேலை செய்கிற ஒரு அக்கா வந்து இந்த மாதிரி நான் வேணா எனக்கு ஒரு இடம் தெரியும், அங்கே போய் நான் உங்களை தங்க வைக்கிறேன், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்கள் அங்கே தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அவங்களும் போயிட்டு அங்கேயே தங்கிடுறாங்க. அது ஒரு வுட்டன் ஹவுஸ். ஸோ நைட்ல போயிட்டு தங்கவும், அங்க அதுக்கப்புறம் நடந்த மிஸ்ட்ரீஸ் தான் கதை. இது வந்து ஒன் லைனா பார்க்கும்போது ஓகேஷ் ஒன் லைன் நல்லா தான் இருக்கு. ஹாரர் எலமெண்ட்டுக்கு என்ன தேவையோ அதுக்கான ஒன் லைன். ஆனா எடுத்துக்கிட்ட விஷயத்த நீட்டா பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா, ஆன் அண்ட் ஆஃபா தான் ஒர்க் ஆயிருந்தது. ஒரு 4 சீன் தான் வந்து எனக்கு பெர்சனலா ஒர்க் ஆயிருந்தது. அதாவது என்னன்னா, இவங்கள வந்து கொல்ல வரா மாரியான சில போர்ட்ரயல்ஸ் இருக்கும். சில சீன்ஸ் இருக்கும். அந்த சீன்ஸ் மட்டும் ஒரு 4 இடத்துல பயமுறுத்துற மாரி இருந்தது. 4, 5 இடத்துல லைக் ஒரு கோடாலிய வச்சு குத்துற மாரி இருக்கட்டும். சில இடத்துல வந்துட்டு கொல்ல வரா மாரியான சில ஸ்ட்ரேஞ்ச் திங்ஸ் அதெல்லாம் ஓகே ஃபைன். ஆனா நெறைய இடத்துல வந்து கன்வின்சிங்கா பண்ணல. லைக் வந்து ஹாரர் ஃபிலிம்ஸ்ல லாஜிக் நான் எதிர்பார்க்கல. ஆனா கன்வின்சிங்கா ஓரளவுக்கு இருக்கணும். அந்த கன்வின்சிங் ஃபேக்டர்ன்றதே இல்ல. அந்த 3 பேர் வந்து கொல்ல வராய்ங்க அப்படின்றபோதே ஒரு மாரி சில இடத்துல அவங்க காணாமயே போயிடுறாங்க. இவங்களே பயந்துகிட்டே இருப்பாய்ங்களே தவிர, அத கொல்ல வந்த மாரியே தெரியலடா அப்படின்ற மாரியே இருக்கும். சரி ஓகே ஃபைன் பார்த்துட்டோம். ஒரு 1 மணி நேரம் சம்திங் 1 1/4 மணி நேரம் ஓடுது. ஆனா லைக் எனக்கு பெருசா பெர்சனல் கனெக்டும் இல்ல. அது ஒரு மாரியாவே கனெக்டடா போச்சு. நீங்களும் வேணா முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க Amazon Primeல. அண்ட் அவ்வளோதான் வரட்டா. பை பை. லவ் யூ.